தெரியுமாடா உனக்கு? புரியாது. வாழ போன காதலோட தலை Hi hello friends, welcome back to my YouTube channel. நீங்கள் ப்ரொஃபைல் பார்த்துருப்பீங்க. ப்ரொஃபைல் பார்த்தா ஒரு லிரிக்கல் லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி சிம்பிளாக மேக் பண்ண தான் நம்ம இதில் இருந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் நீங்கள் வந்து புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்ல இருக்கான ஆளில் போட்ட வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வாங்க இந்த வீடியோ நம்ம வந்து சிம்பிளாக மேக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ மேக் பண்ணும்போது அலைன்மெண்ட் அப்ளிகேஷன் தேவை. அந்த ப்ரோ வெர்ஷன் லிங்க் வந்து நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்துருப்பேன். நீங்கள் கிளிக் பண்ணி டெவலப் பண்ணி ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஆப் ஓப்பன் பண்ணிங்க. நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஆப் ஓப்பன் பண்ணி ஆப்போட இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ எடிட் பண்ணுறது புக் மார்க் பர்சன்ட் ஷேர் பர்சன்ட் ரெண்டும் வந்து கீழே வந்து ஆல் மெட்டீரியல் வந்து நாங்கள் கீழே வந்து தந்துருப்போம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஷேர் ஆஃப் நீங்கள் அலைன் மோஷனில் ஒன் டச் பண்ண போதும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இம்போர்ட் பண்ண ப்ராஜெக்ட் வந்து அலைன் மோஷனில் வந்து இம்போர்ட் ஆகிடும். இம்போர்ட் ஆனால் நீங்கள் கீழே ப்ளஸ் சைன் பார்த்து ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நீங்கள் இம்போர்ட் பண்ண புக் மார்க் பர்சன்ட் ஷேர் பர்சன்ட் ரெண்டும் வந்து இம்போர்ட் ஆகிருக்கும். ஃபஸ்ட் நீங்கள் ஷேர் பர்சன்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஷேர் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஷேர் பட்டம் மேலே வந்து 2 சிசிலேருந்து வந்துருப்பேன். பேக் வந்துங்க புக் மார்க் பர்சன்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி இதுக்கான ஆடியோ வந்து உங்களுக்கு சப்போர்ட் ஆகலாம். இதுக்கான ஆடியோ லிங்க் நான் வந்து கீழே வந்து டிஸ்பிளே வந்துருப்பேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ளஸ் சைன் செலக்ட் பண்ணி ஆடியோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வியூ கால் கொடுத்து நீங்கள் டவுன்லோட் ஆடியோ வந்து சாங்கில் வந்து லாஸ்ட்டாக ஷோ ஆகும். நீங்கள் சைடில் ப்ளஸ் சைன் மட்டும் கொடுத்தா போது ஆட்டோமேட்டிக் ஆடியோ வந்து ஆகிடும். எக்ஸ்ட்ரா ஆடியோ தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா இது கரெக்டாக 2060 வந்து இதோட எக்ஸ்ட்ரா ஆடியோ இருந்துச்சுன்னா நீங்கள் ஆடியோவில் செலக்ட் பண்ணி கட் ஆப்ஷன் தேடணும்னா கிளிக் பண்ண ஆட்டோமேட்டிக் ஆடியோ வந்து கட் ஆகிடும். இப்போ வந்து எப்படி வீடியோ வந்து எடிட் பண்ணி பார்க்கலாம். ஸ்டார்ட்டில் வச்சு ப்ளஸ் சைன் செலக்ட் பண்ணுங்கள். மீடியா போங்க. மீடியா போய் ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு மேலே 3 டாட் இருக்கும். 3 டாட் கிளிக் பண்ணுங்கள். 3 டாட் கிளிக் பண்ணி ஃபிஃப்த்தான ஃபில் கம்போசிஷன் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி லாஸ்ட் வரை ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி அந்த இமேஜ் ஆட் பண்ண இமேஜில் செலக்ட் பண்ணி இந்த கீழே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கொடுங்க. இப்போ வந்து சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்துங்க அந்த லேயரை மட்டும். அதான் இப்போ இந்த லேயர் வந்து கீழே வந்துச்சு. இப்போ கரெக்டாக லிரிக் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி கரெக்டாக லிரிக் பேக்கில் வர மாதிரி செட் ஆகிடும். இப்போ பேக் வந்துங்க ஷேர் ப்ரெஸ் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி கரெக்டாக ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் போங்க. எஃபெக்ட் போய் 3 டாட் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிங்க இந்த எஃபெக்ட்டை. பேக் வாங்க. இப்போ புக் மார்க் பர்சன்ட் ஓப்பன் பண்ணிங்க. இப்போ நீங்கள் ஆட் பண்ணி இமேஜில் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் போய் 3 டாட் செலக்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிங்க இந்த எஃபெக்ட் மட்டும். அதான் பேக் வாங்க. சாரி புக் மார்க் பர்சன்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதுக்கான ஃபாண்ட் லிங்க் வந்து நான் வந்து கீழே டிஸ்பிளே வந்திருப்பேன். நீங்கள் வந்து ஃபாண்ட் ஆட் பண்ணிங்க. எஃபெக்டாக நான் தந்துருப்பேன். ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண கரெக்டாக டபுள் புக் மார்க் இருக்கும். கரெக்டாக இங்கேருந்து வந்து நீங்கள் வந்து 9:6 இமேஜ் வந்து ஆட் பண்ணுறதா இருக்கும். இந்த குரூப் மட்டும் வேறு ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி ஆட் பண்ணி பார்க்கலாம். பேக் வந்துங்க ப்ளஸ் சைன் செலக்ட் பண்ணிங்க. 9:6 வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துங்க. ப்ளஸ் சைன் போங்க. ஒரு மீடியாவுக்கு போங்க. ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே மேலே 3 டாட் இருக்கும். செலக்ட் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுங்கள். ஃபிஃப்த்தான ஃபில் கம்போசிஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி ஃபுல்லாக செட் ஆகிட்டுன்னா இங்கே மேலே செட்டிங் மேலே ஷேர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இங்கே கரண்ட் ஃப்ரேம் பிஎன்ஜின்னு இருக்கும். செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண ஆட்டோமேட்டிக் எக்ஸ்போர்ட் ஸ்டார்ட் ஆகிடும். ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணால் சேவ் கொடுத்து க்ளோஸ் கொடுத்து பேக் வாங்க. இப்போ புக் மார்க் பர்சன்ட் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இப்போ இந்த லேயர் செலக்ட் பண்ணுங்கள். லேயர் செலக்ட் பண்ணி கலர் அண்ட் ஃபில் போங்க. இப்போ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜ் அலைன் மோஷன் ஃபோல்டர் வந்து சேவ் ஆகிடும். இப்போ நீங்கள் அது வந்து சைடில் ப்ளஸ் சைன் மட்டும் கொடுத்தா போதும் ஆட்டோமேட்டிக் இமேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். இதே மாதிரி இந்த இமேஜ் நெக்ஸ்ட் இருக்க இமேஜில் ஆட் பண்ணிங்க. இந்த குரூப்புக்கு வந்து வேறு ரெஜிஸ்ட்ரேஷன். அதே மாதிரி நெக்ஸ்ட் இருக்கிற இதெல்லாம் வந்து 9:6 இமேஜ் ஆட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு குரூப்புக்கு வந்து வேறு மாதிரி இமேஜ் ஆட் பண்ணோம். இப்படி ஆட் பண்ணலாம். பேக் வந்துங்க 3 ப்ளஸ் சைன் செலக்ட் பண்ணுங்கள். 4:5 ரேஷியோ செலக்ட் பண்ணிங்க. கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துங்க. ப்ளஸ் சைன் செலக்ட் பண்ணுங்கள். மீடியா போங்க. ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி மேலே 3 டாட் செலக்ட் பண்ணி ஃபில் கம்போசிஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி முன்ன எக்ஸ்போர்ட் பண்ண மாதிரி ஷேர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி பிஎன்ஜி செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்து சேவ் கொடுத்து க்ளோஸ் கொடுத்து பேக் வாங்க. புக் மார்க் பர்சன்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கரெக்டாக குரூப் எங்கே இருக்காங்க போங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 குரூப் இருக்குன்னு நினைக்கிறேன். 5 குரூப்புக்கு ஒரே மெத்தடில் நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணுறது இருக்குது. கரெக்டாக இப்போ அந்த குரூப்பில் செலக்ட் பண்ணுங்கள். அது நீங்கள் எடிட் குரூப்னு கேட்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட் பண்ணி உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 5 குரூப் இருக்கும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு குரூப்புக்கு செலக்ட் பண்ணுங்கள். எடிட் குரூப் போங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜ் வந்து டிலீட் பண்ணிங்க. நீங்கள் வந்து டிலீட் பண்ணுற மாதிரி இருக்காது. நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. ப்ளஸ் சைன் செலக்ட் பண்ணி மீடியா போங்க. மீடியா போய் நீங்கள் இப்போ எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே சைடில் 3 பார் இருக்கும். செலக்ட் பண்ணி கேஸ் ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துருந்துங்க. அவ்வளோதான். 3 இங்கே குரூப் 1 செலக்ட் பண்ணிங்க. இப்போ அந்த இமேஜ் வந்து ஆட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் 3 குரூப் 2 போங்க. எடிட் குரூப் போங்க. 3 இந்த இமேஜ் நான் டிலீட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து டிலீட் பண்ணுற மாதிரி இருக்காது.
திரும்பி நெக்ஸ்ட் வந்து இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். திரும்பி லாங் ப்ரெஸ் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி கீழே வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரி நீங்கள் அந்த 5 குரூப்புக்கும் 5 இமேஜ் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிங்க. நான் வந்து இங்கே கரெக்டாக பாருங்கள். கரெக்டாக இங்கே எப்படின்னா இமேஜ் செலக்ட் பண்ணி அந்த 5 குரூப் நீங்கள் லேயர் செலக்ட் பண்ணி எடிட் குரூப் போய் நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. அவ்வளோ பாருங்கள். இப்போ இந்த இமேஜ் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம வந்து செட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். பேக் வந்துங்க. பேக் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி இமேஜ் வந்து ஆட் பண்ணி கரெக்டாக இப்படி தான் இருக்கும். இதே மாதிரி கரெக்டாக அந்த குரூப் எங்கே குரூப்னு நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அந்த குரூப்பில் இப்போ நான் சொன்ன மெத்தட்லேருந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. இது வந்து 4:5 ரெஜிஸ்ட்ரேஷன். நீங்கள் கரெக்டாக ஆட் பண்ணுங்கள். நீங்கள் குரூப் இமேஜ் வந்து 4:5 ரெஜிஸ்ட்ரேஷன். அதே நெக்ஸ்ட்டு அப்படியே குரூப் ஓப்பன் பண்ணால் வர லேயருக்கு வந்து நீங்கள் வந்து 9:6 இமேஜ் வந்து ஆட் பண்ணுறதா இருக்கும். கரெக்டாக வந்து ஆட் பண்ணிங்க. பேக் வந்துடலாம். ஷேக் ப்ரெஸ் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி மேலே 2 சிசியில் இருக்கும். செலக்ட் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி ப்ளஸ் சைன் மாதிரி இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி காப்பி டூலில் இருக்குதுங்க. பேக் வாங்க. புக் ப்ரெஸ் ஓப்பன் பண்ணிங்க. ஸ்டார்டில் வச்சு இந்த திரும்பி நீங்கள் காப்பி பண்ண லேயர் செலக்ட் பண்ணி பேஸ்ட் டூலில் இருக்குதுங்க. லாஸ்ட் வந்து செட் ஆகிடுச்சு செக் பண்ணிங்க. எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னா நீங்கள் கட் பண்ணிங்க. ஏன்னா இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ நீங்கள் இதை வந்து லேயர் செலக்ட் பண்ணி கட் ஆஃபில் கட் பண்ணிங்க. அவ்வளோதான். இப்போ நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து வீடியோ எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணி வச்சுட்டு செட்டிங்ஸ் மேலே ஷேர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கரண்ட் வீடியோ செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ண போதும் ஆட்டோமேட்டிக் வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஸ்டார்ட் ஆகிடும். ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆனால் நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கேலரியில் சேவ் ஆகிடும். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.